தினமொரு வசனம். சங்கீதம் 92 வசனம் 1, 2, 3. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புராவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிரியையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். விளக்கம். மனிதனுடைய எந்த குணாதிசயம் அவனுடைய ஒழுக்கத்தையும் ஆவிக்குரிய தன்மையையும் மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அது அன்பா, அது நேர்மையா, அது கனிவா, சந்தோஷமா அல்லது நம்பிக்கையா? இந்த கேள்வியை குறித்த நம்முடைய அபிப்பிராயங்கள் நிச்சயமாக வேறுபட்டிருக்கும். ஆட்டோ பிரைட்ரிச் பால்னவ் என்பவர் உண்மையாகவே நன்றி செலுத்துபவர் யார் என்ற தன்னுடைய கட்டுரையில் மற்ற எல்லா குணங்களையும் விட அவனுடைய நன்றி அறிதல் அவனுக்குள்ளிருக்கும் உள்ளான ஆவிக்குரிய தன்மையையும் ஒழுக்க நிலையையும் அதிகமாக வெளிப்படுத்துகிறது என்று கூறுகிறார். நாம் அவருடைய கருத்தை ஒருவேளை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அது நம்முடைய சிந்தனையை தூண்டுகிறது. தேவனுடைய இரக்கத்திற்காகவும் அவர் அளிக்கும் நன்மைகளுக்காகவும் அவரை துதிப்பதன் முக்கியத்துவத்தை வேதாகமம் வலியுறுத்துகிறது. சங்கீதங்களில் பெரும்பாலானவை நன்றியுள்ள இருதயங்களின் உணர்ச்சி வெளிப்பாடாக உள்ளன. உதாரணமாக, தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக, அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று தன்னுடைய உடன் கிறிஸ்தவர்களுக்கு வலியுறுத்தினார். இந்த கருத்துக்களை மனதில் கொண்டு கர்த்தர் அளிக்கும் மன்னிப்பையும் தொடர்ச்சியான பாதுகாப்பையும் அவருடைய உண்மையுள்ள பராமரிப்பையும் நம்முடன் தங்கியிருக்கும் அவருடைய பிரசன்னத்தையும் நினைத்து பாருங்கள். நீங்கள் ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை பெற்று தேவனை கனப்படுத்துவதற்கு நன்றி அறிதல் உங்களுக்கு உதவியாயிருக்கும். எனவே சிந்தியுங்கள், பின்பு நன்றி செலுத்துங்கள். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்த அநேக உதவிகளுக்கும் கிருபைக்கும் நன்றி செலுத்தும் மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.